செம்மணி பக்கம் ஒரு ஆர்ப்பாட்டம், செம்மணிக்கு நீதி கோரி செய்யறதுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது அப்ப அங்க வந்து ஒரு நபர் வந்து சொல்றாரு, இந்த இடத்துல போராட்டம் செய்ய வேணாம் ப்ளீஸ் யாராவண்டேப்பா ஐயே சமாவண்டேப்பா நன்னந்த நாம் வேணவா நூம் வேணவா ஏவ ரபாய் ஜனாதிபதி இது உங்களுக்கு விளங்கும் அல்லது பிமல் ரட்நாயகைக்கு விளங்கும். டில்சான் அனுரவ கவனமா இருக்க சொல்லுங்க சரியா? திரும்ப திரும்ப சொல்லி போட்டேன், நேற்று சொல்லி போட்டோம். அனுரவுக்கு ஜனாதிபதியா இருக்க தகுதியில. ஆனா வவுனியா சிறைச்சாலை முன்பாக கொஞ்சம் குழப்பமே ஏற்பட்டுருச்சு. இல்ல இவங்க யோசிச்சிருப்பாங்க சில பேர், நம்மட லிஸ்ட்ல இந்த கிழமை இது இல்லையே வந்துச்சு. என்பிபி வந்தால் ஆணுமானும் திருமணம் முடிக்க வேண்டும், பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்க வேண்டும். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். 24 மணி நேர செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி, நல்ல சந்தோஷமா இருக்கிறார். என்ன காரணம்? பேக்கு வாங்கி கொச்சி கச்சேரியில் நட்டாச்சோ? நடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கு இப்ப நானும். தம்பி கொச்சி கச்சேரி நட பேக்கு வாங்களா? அப்படியா? சரி சரி, ஓகே. எங்க வாரிக்கிட்டு விளக்குது, பரவாயில்ல. நான் கொச்சிக்கா செடி தான் சொல்றேன். என்ன நேற்று கேட்டவர் என்ன கனடாங்கள் டில்சாண்ட விட்டு நான் அடுத்த லீவ்ல போக்குள்ள கொச்சிக்கா கத்திரிக்காய் சமைச்சு தருவாரு. நிறைய பேர் கேட்டாங்க, விதைகள் கொண்டு வந்து தரட்டா டில்சான், உங்களோட இடம் இருக்கா செய்திக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நாங்க ரெடி, விவசாயம் செய்ய நம்ம ரெடி இல்லாமையா செய்யத்தான் போறோம். இல்ல என்னடா டில்சன், இதுல நாங்க இப்ப சீரியஸா இப்ப இது நாங்க நகைச்சுவையா இருந்தாலும் பாக்குறாங்க, கட்டாயம் எல்லாரும் இந்த வீட்டுத்தோட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. என்னடா வெரி இம்பார்ட்டன்ட், இனி வர நாள்ல வந்து உங்களுக்கு தேவையான நீங்களே அறுவடை செய்து கொள்ளுங்க. ஒரு 5 மிளகாய் செடி இருக்கும்னு சொன்னால் அதுல மிளகாய் நீங்க ஆஞ்சு கொள்ளலாம். இப்படி சின்ன சின்ன ஒரு முயற்சி தானே, இல்ல முயற்சி திருவினையாக்கும். திருவினையாக்கும். இன்னைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலைக்கு போயிட்டு அங்க என்ன பிரச்சனை, அண்மையில அங்கேயும் ஒரு கலவரம் வந்துச்சு தானே, அங்கேயும் ஒரு குழப்பம் வந்து கடைசியில் அங்க குழப்பம் பண்ணவங்க எல்லாம் வேற வேற சிறைச்சாலைக்கு மாத்தினாங்க. இப்ப இன்னைக்கு அங்க போயிட்டு சிறை கைதிகளோட எல்லாம் பேசிட்டு என்ன அவங்க பிரச்சனை, முக்கியமா அவங்களுக்கு என்ன தேவை, அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, அரச பகுப்பாய்வு அறிக்கைகள் எங்களுக்கு உடனே ரெடி பண்ணி தாங்க, அதுதான் எங்களுக்கு பிரதான பிரச்சனை. அப்புறம் இடவசதி பத்தல, எங்களுடைய இந்த தேவைகள் நிறைய இருக்கு, இதுல செய்ய வேண்டிய நிறைய தேவைகள் இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு சரியா செஞ்சு தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பல கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. அதை எடுத்து சரி நாங்க எல்லாம் செஞ்சு தாரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஊடகங்களுக்கு சொல்லும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்றாரு, இந்த மாச இறுதிக்குள்ள தாமதம் அடைந்துள்ள 9,000 அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் இம்மாதத்திற்குள் நிறைவு செய்ய நடவடிக்கை. நல்ல விஷயம், ரொம்ப ஸ்பீடா 9,000 அறிக்கைகள் இந்த மாசம். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு சொன்னான், 10,000க்கு மேற்பட்ட வந்து அரச பகுப்பாய்வு. இப்ப இவர் இந்த முன்னாள் போலீஸ் மாதிபர் இறந்தாரு தானே, நான் எதிர்பார்த்தேன்னா அது இன்னும் ஒரு 4-5 வருஷம் எடுக்க மாட்டேன். உண்மையில ஆனந்த விஜயபால உண்மையில இதுல உங்களுக்கு மினிஸ்டர் உண்மையில உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்றால் 10,000க்கு மேற்பட்ட தேங்கி கிடக்கு. ஆமா ஆமா ஆமா, அதனால அரச பகுப்பாய்வு போனா அந்த ஃபெமிலியும் இறந்தது பிறகும் பாருல கட்டாயம் உண்மைதான். ஐயோ இது கனவேருக்கு இப்ப நித்திரை இல்லாம போகுது. அதுதான், அதனால உடனடியே நடக்கும். அவசரமா ஆயுதீன் லசந்தைறது அங்க போன சாம்பிள்கள் இருக்கு, சாமான் முக்கியமான சாமான். அதே மாதிரி சிவராம், நடேசன், நிமலராஜன். ஆஹா சரி டில்சான், நாளைக்கு கனவேருக்கு சண்டே இல்ல, சண்டே இல்ல. அதனால அரச தாமதம் அடைஞ்சிருக்க எல்லா அரச பகுப்பாய்வு அறிக்கைகளும் இந்த மாத இறுதிக்குள் எல்லாம் முடிவடைய போகுதுன்னு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு. பல பேர் எதிர்பார்த்த ஒரு செய்தி தான். ரைட், நல்ல விஷயம். இனி அதிரடி ஆக்ஷன்கள் நிறைஞ்ச ஒரு அரசு. நீங்க ஆக்ஷன் முதல்ல எடிட் பண்ண வீடியோ அனுப்புங்க. அன்எடிட் கட்ட அனுப்புங்க. நீங்க ஜனாதிபதி பேசுனதை மட்டும் போட்டு காட்டுறீங்களே, அது எப்படி? நாங்களும் பேசணும், நாங்க பேசுனதை எடுத்து போட்டு காட்டுங்க, எடிட் பண்ணாம ஃபுல் சவுண்டோட நாங்க என்னென்ன பேசுறோமோ எல்லாத்தையும் வெளி மக்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சட்டத்தரணிகள் சங்க தரப்புல ஒரு கோரிக்கை. இனி ஜனாதிபதி இனி உங்களோட சந்திக்க வர்றது நேரிலேயே விடுங்க, சம்பவமாகிடும். ஆமா விடுங்க. சரி, ஏனண்டா என்ன பிரச்சனை, நேரிலேயே விடுங்கன்னு சொல்றான்டா டில்சான். கன பேர் போய் கன விஷயங்களுக்கு எங்கடதை இப்போ கெடுக்காங்க, அம்மாக்கு சுகம் இல்ல, அண்டிக்கு சுகம் இல்ல, ரெண்டு போய் வந்தாக்களும் இருக்கிறாங்க. சுமூகமான பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வந்திருக்காங்க.
சும்மா போய் சுமூகமா முடிச்சிட்டு வந்தோம். ஆமா. அதனால இனி நேரலையில காண்பிச்சுட்டா பிரச்சனை இருக்காது. ஆனாலும் இந்த சட்டத்தரணிகள் சங்க தலைவர் அவர் வந்து ஜனாதிபதியோட பேசுறாரு மீட்டிங்லே. எல்லாரும் யாரோ மொபைல் எடுத்து ஒரு விஷுவல் ஒன்று ஒரு 19 நிமிட கிளிப் ஒன்று வெளியாகி இருக்கு இன்னைக்கு. பிரதான ஊடகங்கள் சில அதை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதை வந்து மொபைல்ல தான் எடுத்திருக்காங்க. இன்னொரு லோயர் யாராச்சும் எடுத்து தான். அப்ப அதுல சொல்றாரு, நிறைய விஷயம் சொல்றாரு. இப்படித்தான் இது வந்து நாங்க மட்டும் இது எதிர்க்க நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. உங்களுக்கு தான் புலனாய்வு இருக்கே, நீங்க கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விடயத்தை யார் யார் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி. ஜனாதிபதியை எங்களுக்கு பார்க்க முடியாம இருந்துச்சு. 4ஆம் மாசமே நாங்க சான்ஸ் கேட்டோம். ஆனா எப்படியும் 4 மாசம் கழிச்சு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அது சந்தோஷம். நீங்க நல்லா பேசுறீங்க. உங்களை பார்க்கவும் எங்களுக்கு கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு. அப்படியெல்லாம் வந்து அது இந்த விஷயத்தையே சொல்றாரு. அப்ப அதான் அதை முடிஞ்சா கேட்கிறாரு, ஃபுல் வெர்ஷனா போடுங்க, நம்ம தரப்புல பேசின ஃபுல் வீடியோ காண்பீங்க, மக்களுக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இதுக்கு நான் ஜனாதிபதி செயலகத்துக்கு வழங்கக்கூடிய ஆலோசனை தான் வெகு விரைவில் நீங்க நேரில் செட்டப் பண்ண செய்யுங்க. ஏன்னா மக்கள் அறிய தானே வேணும் உங்களோட யாரு வரா எவர் வராண்டு. நான் அண்டறிஞ்சு இப்ப சில பேர் வந்து கதைச்சிட்டு போகல கையை பிடிச்சி ப்ளீஸ் யாராவண்டேப்பா ஐயே சமாவேண்டேப்பா நன்னந்த நான் வேணவா நூ வேணவா ஏவரவா என்று சொல்லிட்டு இந்த எங்கட அந்த காணி வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு எடுக்காங்க. அம்மாக்கும் வயசு அண்டியும் இல்லாம இருக்கிறா ப்ளீஸ் வந்துட்டு போனாக்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்காங்க. சரி 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 சரி. ஜனாதிபதி இது உங்களுக்கு விளங்கும் அல்லது பிமல் ரட்நாயகைக்கு விளங்கும். சரி. அதே மாதிரி தான் இன்னைக்கு போலீஸ் மா அதிபர் அவர் இன்னைக்கு வெளியில வந்திருக்காரு. சிவில்ல கொஞ்சம் வெளியே வந்து ஊடகங்களுக்கு கரை சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே சாகர காரியவசம் சொன்னாரு, ரோட்டுக்கு போனா மக்கள் அடிச்சு கொண்டு பெரிய பிரச்சனை ஆகிரும், அந்த மாதிரி நிலம் போய்கிட்டு இருக்கிற கடைசியில கோர்ட் கேஸ் இறங்கி ரைட் பின்னில வெளியே வந்துட்டாரு. அப்ப இவர் வெளியே வந்து சொல்றாரு, எனக்கு வெளியில இறங்கிறதுக்கு பயமெல்லாம் இல்லை, நான் ஏன் பயப்பட, பொதுமக்கள் மீது எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு, மக்கள் என்னை நம்புறாங்க, நான் மக்களை நம்புறேன், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையும் வராது, நான் பயப்பட மாட்டேன், நான் தாராளமா இறங்குவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி இல்ல டெல்சான் ஏன் அவர் மக்களுக்குள்ள வரலன்னு தெரியுமா? இந்த அரச பகுப்பாய்வு திணைக்களத்துல இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கணக்கு பிரச்சனை கிடந்தப்பா. அதனால எல்லாம் முடிச்சு கிடிச்சு இண்டை தான் ஓரளவுக்கு அப்பாடா ரெண்டு வந்திருக்கேன் இவங்களெல்லாம் ஒழிச்சிட்டு கிடக்கு. அதே மாதிரி போலீஸ் அதிபர் இன்னொன்னு சொல்லியிருக்கார், ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ள மேலும் 73 பேர் எதிர்காலத்தில் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை போட்டிருக்காரு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்ல கஞ்சிபாணி இம்ரான் இருக்காரு. மிக விரைவில் புடிச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காரு. அவர் சேவ் பண்ணிருப்பாரா சேவ் பண்ணிருக்க மாட்டாரா என்னது? அது தெரியல, அது இதுதான் பார்க்கணும். டெல்சான் அனுரவ கவனமா இருக்க சொல்லுங்க சரியா? திரும்ப திரும்ப சொல்லி போட்டேன், நேற்றும் சொல்லி போட்டோம், இன்றைக்கு பாட்டாளியும் சொல்லி போட்டார். நிலக்கரி மோசடியில் ஜனாதிபதிக்கு தொடர்பு இருப்பதாக கூற என்னிடம் ஆதாரங்கள் இருக்கான், அவர்கிட்ட ஆதாரம் இருக்கான். எனக்கு விளங்கல அனுர அடிச்சு எங்க வச்சிருக்குன்னு. என்னடா கொஞ்ச நாளா பாக்குறேன் டெல்சான், கருப்பு கலர்ல ஆஷ் கலர்ல ஒயிட் கலர்ல ஒரு 2-3 ஷர்ட் இருக்குது. தொடர்ந்து பாக்குறேன் அந்த ஷர்ட்டோட அந்த ஆள் தெரியுது. அப்ப கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும். இது இல்லைன்னா எனக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு புத்தகம் உதய கம்பன் வெளியிட்ட மாதிரி தான் நிலக்கரி புத்தகம் கொண்டு வரப்போது போல இருக்குது. இவர் எழுதுவார்னு நினைக்கிறேன். இவரும் அந்த மின்சார அமைச்சரா இருந்தவர், நீண்ட காலம் இருந்தவர் கடந்த அரசாங்கத்திலாம். இவர் அந்த மினிஸ்ட்ரியை தான் கேட்டெடுப்பார். இது குறித்து நான் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளேன். வெறும் வதந்தி எல்லாம் ஆணைக்குழுவில் 6 மாத கால அவகாசம் முடிந்த பிறகு அவர்களின் அறிக்கை வெளியாகும் வரை காத்திருக்கிறேன். அதன் பின்னர் இப்ப என்ன நடக்க தெரியுமா? அந்த அறிக்கையில வந்து அனுரோ தொடர்பட்டிருந்தா தானே இப்ப நாங்க அறிக்கையை எழுதியா விடுவோம், நமக்கு கிடைச்ச அறிக்கையை விடுவோம். தொடர்பட்டிருந்தா தானே அறிக்கையில வரும், அறிக்கையில தொடர்படலன்னு வரும். சரியோ? இவர் என்ன செய்வார் என்றால் தாம்பெனவா தூம்பெனவான்னு இவர் ஒரு புத்தகம் ஒன்று வரும். நிலக்கரியில் அனுர என்ற தலைப்போட ஒரு புத்தகம் வரும். 6 மாதத்துல நாங்க வாசி. ஆனா பாட்டாளி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அதை தமிழ்லையும் வெளியிடுங்க, தமிழ் மக்களுக்கும் வாசிக்கலாம், சிங்களம் வாசிக்க நமக்கு வாசிக்கலாம். இன்னைக்கு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் நடத்தி இருக்காரு. அதுலயும் சில விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று, பணிப்பாளரை விளக்குங்கள். யார? அந்த வைத்தியசாலை கேஸ் கல்முனை பணிப்பாளரை விளக்குங்கள், அல்லது புதிய சிற்று நிருபத்தை வெளியிடுங்கள், புதிய சர்க்குலரை வெளியிடுங்க. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை இஜாப் பிரச்சனை குறித்து முஜிபுர் ரஹ்மான் வாய் திறந்திருக்காரு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்காரு, ரிஸ்க் எடுக்க தேவையில்லையே, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஜனாதிபதி சொன்னார் தானே ரிஸ்க் எடுக்க தயார். அப்ப முஜிபுர் ரஹ்மான் சொல்ற ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, நீதிமன்றத்தை சுயாதீனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு ஊடக சொல்லியிருக்காரு. ඒක මම දැක්කා විශේෂයෙන්ම මේ කල්මුණ ප්‍රදේශයේ තිබෙන රජයේ රෝහලක විශේෂයෙන්ම මේ ළඟදී පත්වීම් ලැබපු සේවකයන්
කාන්තාවන් ඒගොල්ලෝ මුස්ලිම් කාන්තාවෝ පළඳින හිජාබ් එක පැළඳගෙන වැඩට යාම තුළ එහි ඉන්න අධ්‍යක්ෂක ජනරාල්වරයා මං හිතන්නේ ඔහු එතන ඉන්න ප්‍රධානියා ඔවුන් වැඩට එන එක නවත්තලා තිබෙනවා. கல்முன ஆதார வைத்தியசாலை விவகாரம் பணிப்பாளர் எல்லாம் நீக்க தேவையில்ல முஜிபுல் ரஹ்மான் என்னன்னு சொன்னார். சுற்றி நிறுவம் மிக தெளிவா இருக்கு. நலிந்த ஜெயதிசவும் கடந்த வாரம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புல மிக தெளிவா சொல்லி இருக்கிறார். அரசு சுற்று நிறுவத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆடை அணியலாம் என்று. இந்த வைத்தியசாலை ஏற்கனவே 11 முஸ்லீம் சகோதரிகள் பணியாற்றுறாங்க. அவங்க சுகாதார திணைக்களத்தில் ஆடை விடாம வராங்க. உங்களுக்கு விளக்கம் இல்லாம கதைக்காங்க. அங்க இருந்து உங்களுக்கு யாரோ டெலிஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அல்லது பேஸ்புக்கை பார்த்துட்டீங்க, சும்மா சம்பந்தம் இல்லாம கதைக்கிறீங்க. இது தொடர்பா மேலதிகமான விடயங்கள். அது மட்டுமா அடில்சான், அது மட்டுமா என்பிபி வந்தால் ஆணுமானும் திருமணம் முடிக்க வேண்டும், பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்க வேண்டும், இல்லாது அவர்களை கைது செய்து விடு. இதெல்லாம் எங்க தேடி பார்க்க போறீங்க? பார்க்க போறீங்களா? ஆசையா இருக்கா? இன்றைக்கு வாங்க செய்திகளுக்கு பாருக்குள்ள அங்க நல்ல வடிவா. என்ன பொறுத்தவரை டிசான் கல்முனையில இருந்து எனக்கு ஒரு குரல் பதிவு வந்திருந்து, அது மாதிரி இருக்குது. முஸ்லீம் தமிழ் மக்கள் நல்ல உறவோட இருக்கிறாங்க. முஸ்லீம் மக்கள் அந்த வைத்தியசாலை போறாங்க வாராங்க, அவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடும் இல்லப்பா அதுக்குள்ள. இப்ப அதுல அவங்க என்ன சொல்லுங்க டெல்சான், இத ஒரு சில நிர்வாக விடயங்களுக்குள்ள வந்து நீங்க மதத்தை கொண்டு பூத்தாங்க. அது கிறிஸ்தவ மண்டாலும் சரி. நீங்க ஒரு சொன்னீங்க ஏன் இருக்க டெல்சான், கொச்சிக்கடை அந்தோனியார் கோயில்ல மைந்தை மனைவி வரக்குள்ள மக்களை எல்லாம் வெளியேற்றி அவ விட்டு அதே பிள்ளை. ஒரு அத வழிபாட்டு தலங்கள்னா வழிபாட்டு தலங்களா இருக்கட்டும், அரசு நிறுவனங்கள் அரசு நிறுவனம், 2 இடத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணாங்க ப்ளீஸ். முஜிபுல் ரஹ்மான் உங்கள் மீது நல்ல மதிப்பு மரியாதை எல்லாருக்கும் இருக்குது. நீங்க கிஸ்புல்லாவுல ஆயிராங்க. இல்ல ஒண்ணு சொல்லணும், மக்கள் மத்தியில நல்ல நல்லிணக்கம் ஒண்ணு இருக்கு. இப்ப நாங்க எந்த பகுதி எடுத்துக்கிட்டாலும் மக்கள் மத்தியில நல்லிணக்கம் இருக்கு தவிர இல்ல மக்கள் அரசியல் ஆக்கிடுறாங்க. மக்கள் பிரச்சனை அது இல்ல. நம்ம கிளம்பி அனுர விட்டுட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம சரி என்று மக்கள் பிரச்சனை. அவரும் முந்தின நாள் குண்ட தூக்கி போட்டுட்டாருன்னு, எனக்கும் பாதுகாப்பு இல்லை நாட்டுல அவர் சொல்றாரு தானே, எனக்கும் அச்சுறுத்தல் இருக்கு. இங்க பாருங்க நியூஸ, இந்த பாத்துக்கோங்க என்ன கதைன்னு பாத்துக்கோங்க. நாங்க இதுதான் தலையால அடிச்சுக்கிறோம். கடந்த 6 ஆண்டுகளில் தண்டனை காலம் முடிவடைக்கும் முன்னர் சட்டவிரோதமான முறையில் சிறைச்சாலைகளிடம் தப்பிச் சென்ற 709 கைதிகள் இதுவரை மீண்டும் கைது செய்யப்படவில்லை. காணோம், எங்க போனானுங்க என்ன ஆனானுங்கன்னு தெரியல, ஆட்களை காணோம். இதுல வேற வஜிராபேவரத்தில் நான் சொன்னாரே, சுனாமி டைம்ல மாதிரி சிறைச்சாலைகள் திறந்து விட்டுருக்கணும். ஏன்னாப்பா 6 வருஷத்துல தப்பிச்சு போனவங்களை காணோம். இல்ல தென்னிந்திய சினிமாவுல காமெடி நடிகரே இப்ப இல்லையா, இவ்வளவு அனுப்பி விட்டுறணும். வஜிர, ராஜ சேலரந்த, தயாசிரி, இவ்வளவு லிஸ்டே இருக்கு. இன்னும் ஒரு பதிவு மிக முக்கியமானது. ஈஸ்டர் தாக்குதல் அரசியல்வாதிகள் கேம் தான். அனுர ஜனாதிபதி குற்றவாளிகளை பிடிச்சு பருப்பு கொடுப்பார் என்று நினைத்திருக்க மாட்டார்கள். ஒரு ஐயா சொல்றார், நான் ஒரு முஸ்லீம் சகோதரர் தான் அந்த கருத்தை சொல்றாரு ஐயா. உண்மையில முஸ்லீம் தமிழ் மக்கள் டெல்சான் அந்த வாய் விட்டு கத்தி இல்லாத அளவுல கத்தி கொண்டிருக்கிறான். அவ்வளவு சந்தோஷமா நாடு ஹாப்பியா இருக்கு தானே டெல்சான்? ஹாப்பியா இருக்கு, எல்லாம் நல்ல நாடு நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு அதிக பதட்டம்னு சொன்னா அந்த 2029 டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டீமுக்கு தான், ஒரு கூட்டத்துக்கு தான் இல்ல பதட்டம். அந்த டீமுக்கு பதட்டம். அந்த டீம் வந்தா நான் இந்த அமைச்சர், நான் கப்பல் அமைச்சர், நான் வானத்து அமைச்சர் என்று இருக்கிற அவங்களுக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்குமே பிரச்சனை. அதுக்கு முதல்ல இதை முடிச்சு விடத்தான் பாக்குறாங்க. ஏதாச்சும் குழப்பத்தை உண்டு பண்ணி சரி ஆட்சியை கைப்பற்றுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அது. பட் நடக்காது, மக்கள் விட மாட்டாங்கன்னு தான் சொல்றதுக்கு இருக்கு. ஆனா ஒரு மேடை பேச்சு கொஞ்சம் ஒரு சின்ன கட்டொன்னு வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல மறைந்த நடிகர் பாக்கியராஜ் அவர்களும் அந்த மேடையில இருக்காரு. இது இந்தியாவில் தான் அந்த மேடை நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுல உரையாற்ற அவர் சொல்றாரு, தவறான கையில் அதிகாரம், நாடு அழிவின் பக்கம் சொல்லிட்டு இடியமீன் அவர்களுடைய ஒரு கதையை வந்து சொல்றாரு. அந்த வீடியோ நல்லா வைரலாகவே எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் தான் அது கீழே கமெண்ட்ஸ்ல. என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பாத்தீங்களா? இல்ல அவர் கேட்கிற ரெடியாமினிட்டாரோ கேட்டாம், உண்ட ஆட்சியில கருத்து சுதந்திரம் இருக்கிறது. ஆனா கருத்து சொன்ன பிறகு உங்களுக்கு சுதந்திரம் இல்லை. உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருப்பாங்களே யாரோ எல்லாம். இப்ப அனுரவ போய் நீங்க தாம்பெனவா தூம்பெனவான்னு போட்டு தாக்குற மாதிரி முதல் இப்படி போய் அல்லது முதல் சட்டத்தண்ணி சங்க தலைவர் சிராணியில இஷ்யூ நடக்கக்குள்ள நேரம் சட்டத்தண்ணி சங்க தலைவர் யாருன்னு தெரியாது, பசில்கிட்ட போய் வீடியோ கேட்டிருப்பாங்களா? இல்ல இவ்வளவு அவங்க எல்லாம் ஆக்டிவா இருந்தாங்களா? அதுல என்ன பகுதின்னு தெரியுமா? விமலும் சேர்ந்து விசாரிச்சேன்னு சிராணியை. அவர் தான் மெயினே. அதுல
அவர் தான் பிரதானமாக செயற்பட்டது அதுல. இடியமீன் ஒருத்தர் இருந்தான், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய சர்வாதிகாரி. அவன்கிட்ட கேட்டான் ஒருத்தன் கேள்வி, இஸ் தேர் எனி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன் திஸ் கண்ட்ரி? எஸ், தேர் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், பட் தேர் இஸ் நோ ஃப்ரீடம் ஆஃப்டர் த எக்ஸ்பிரஷன். அவன் சொன்னான், கருத்து சுதந்திரம் உண்டு, ஆனால் கருத்து சொன்ன பிறகு சுதந்திரம் உனக்கு கிடையாது என்று சொன்னவன் அவன். அப்படிப்பட்டவர்களை நாம் ஆட்சியிலே அமர்த்தினால் நாடு என்னவாகும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆக அரசியல் தூய்மை பெற வேண்டும் என்று சொன்னால் மக்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இல்ல இப்ப இந்த பேச்சுல என்னண்டா, இப்ப இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா கெட்டாட்சி என்ற மக்கள் தீர்மானிக்கட்டும். கருத்து சுதந்திரம் இருந்ததா? ஆம், இருந்தது. கதைத்த பிறகு சுதந்திரம் இல்லை. கருத்து சுதந்திரம் இருந்தது. கருத்து சொன்னதுக்கு அப்புறம் எவனுமே இல்லை, யாருமே இல்லை. லசந்தவை இழந்து விட்டோம், நடேசனை இழந்து விட்டோம், சிவராமை இழந்து விட்டோம், நிமலராயனை இழந்து விட்டோம், சுகீர்தனை இழந்து விட்டோம், பலரை இழந்து விட்டோம். இவங்கெல்லாம் கருத்து சொன்னவங்க, அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்துடைய ஊழல் மோசடிகள் எல்லாம் கருத்தா சொன்னவங்க, சேர்த்தவங்க. டெல்சான் கொஞ்சம் இவர்கிட்ட கொஞ்சம் பொறுங்க. டெல்சான் நேற்று இதை மிஸ் பண்ணிட்டு இவர்கிட்ட இந்த குவாலிஃபிகேஷன் இல்லப்பா. யார்கிட்ட? ஆமா, நேற்று நீங்க லிஸ்ட் சொன்னீங்க 20 வருஷம் இல்ல. அது சரி, இவர் அனுரவுக்கு ஜனாதிபதியா இருக்க தகுதியில இதுக்கு மேல அவர்கிட்ட போங்க. இலங்கையில இந்த ஸ்டைல்ல இருந்தவங்க எல்லாம் இவர் வேற மாதிரி இருக்காரு, இவர் வேற ட்ரக்ல போய்கிட்டு இருக்காரு, அந்த மாதிரி இருந்தா தான் இவரு கிட்ட செய்ய. எலகிரி மறுமாறாய் நியமாய் சட்டத்தணிகள் சங்கத்துக்கு ஜனாதிபதி கொடுத்த பதிலடி எலகிரி என்று இப்ப நாங்க சொன்ன மாதிரி தான் ரஞ்சன் ராமநாயக்கா சொல்லிருக்காரு. ஜனாதிபதியினுடைய அந்த உரைக்கு கீழே ரஞ்சன் ராமநாயக்கா பேஸ்புக்ல ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, பிரசிடென்ட் சூப்பர், எலகிரி மறு மாறாய் நியமாய் அப்படின்னு ரஞ்சன் ராமநாயக்கா போட்டிருக்காரு. அவரும் கொஞ்சம் வெளியே இருந்துக்கிட்டு அப்படி ஃபுல் சப்போர்ட்ல தான் இருக்காரு. இல்ல எதிர்கட்சியில இருக்கும்போது இவங்க நீண்ட நாள் நல்ல நட்போட பழகுனாங்க. அனுரவோட அந்த பேர் சொல்லி பழகக்கூடியாக்கள் இவர் முறாள்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைன்னா இந்த பார்லிமெண்டத்திலையும் ரஞ்சன் ராமநாயக்கங்கிற கேரக்டர் எப்படின்னு சொன்னா எதையும் டப்புன்னு போட்டு உடைச்சிருவாப்புல, எதுவுமே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஒரு நாள் அப்படித்தான் பக்கத்துல மனுஷ நாணயக்காரர் இருக்க நேரம், ஏய் நீதிமன்றங்கள்ல சுயாதீனத்தன்மையில அரசியல் தலையீடு எப்படி இருந்துச்சுன்னு உதாரணத்தோட சொல்றாரு. மனுஷன் நீனு ஒரு கேஸ்ல அப்படித்தானே செஞ்ச, உண்மையை சொல்லு அப்படின்னா மனுஷ நாணயக்காரர் முடிக்கிறாப்புல, ஐயோ என்னடா என்னைய காட்டி கொடுத்துட்ட. அதனால இந்த போட்டு உடைக்கிற கேரக்டர்ல அதானே உங்களுக்கும் யாழ்வோ மல்லி அப்படின்னு போட்டு உடைச்சதே ரஞ்சன் ராமநாயக்க தானே. இன்னைக்கு வரைக்கும் இந்த டயலாக் யாராலும் மறக்க முடியாது, அது உண்மை. ஒரு காலத்துல கையையும் கொடுக்க பின்வாங்கினவங்க அப்புறம் அப்பா கைய பிணைஞ்சுக்கிட்டு பிசஞ்சுக்கிட்டு எல்லாம் ஒண்ணு மண்ணா இப்ப எல்லாம் ஆகியிருக்கானுங்கன்னு சொன்னா உங்களுக்குமா யாழ்வோ மல்லி, அவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கு. இந்த ஒரு காதல் ஜோடி தப்பி ஓடுறது வேற, சரியா, அது வேற. அந்த காதல் ஜோடி இந்த போலீசார பாதுகாப்புல போறது வேற. எப்படி நானும் நோக்க நீ, இதோட நான் சிரிப்பா சொல்றேன், இந்த குழந்தையை துன்பப்படுத்தின 2 பேர் நேற்று போலீசார் அழைத்து செல்ற அந்த காணொலி நீங்க கட்டாயம் பாருங்க மக்களே. இது போன்ற சீரழிவு நடக்கக்கூடாது. இந்த குழந்தை அந்த குழந்தைய நினைச்சு இப்பவும் பலிக்குது. அந்த அவ்வளவு ஒரு எப்படி சிம்பிளா போறாங்க 2 பேரும், ஏதோ 2 பேரும் பிக்னிக் போற மாதிரி போறாங்க. இந்த காணொலியை முழுமையா பாருங்க. udah kak. Balik dekat. Ada dua muda. Nangis nangis. Dia nggak terus. Angkat jalan lain. Ada.
டில்சான் ம். அதுக்கு முதல்ல டில்சான் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்கன்னு சரி. சொன்னால், எப்படி 3 விதத்துல இருந்தாங்களோ 3 விதத்துக்கு கொண்டு விடுவோம்ன்ற ஒரு மிரட்டல் வந்துருக்கு பாத்தீங்களா? இல்ல யாரு சொல்றது? தொலைபேசி. தொலைபேசி. ரைட், ரைட், ரைட். ரஞ்சித் மத்துவ பண்டார சொல்லியிருக்கிறார். அவருடைய கட்சி தலைவர் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் இப்ப யானை சரணாலயத்துக்கெல்லாம் போயிட்டு யானைகளோட நெருக்கமா இருக்காரு, பார்த்து பழகி யானைகள் மேல கவனமா இருக்காரு இப்ப. நான் நினைக்கிறேன் இப்ப மக்கள் போட் போடுவாங்களா இவங்கள ஓட் போடுவாங்களான்னு தெரியாது. அனுரோக ஒரு பெரிய புதினமா தான் இருக்க போகுது டில்சான் இல்லையா? ஓ ஓ ஓ ஓ இப்ப யானை ரணில் விக்ரமசிங்க வந்து சேர்ந்ததுல இருந்து இவர் யானைகளோட தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. அதையும் இல்ல சொல்லி அவர் அவங்களோட அப்பாட கட்சி தானே அது டில்சான், சரி. பிள்ளை இல்ல. ஆனா இந்த டைம்ல இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. செம்மணி பக்கம் ஒரு ஆர்ப்பாட்டம், செம்மணிக்கு நீதி கோரி அந்த விவகாரம் சம்பந்தமா நீதி கோரி ஒரு போராட்டம் முன்ன செய்யறதுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது அந்த பிரதான சந்திக்கிட்டு தான் இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க. அப்ப அங்க வந்து ஒரு நபர் வந்து சொல்றாரு, இந்த இடத்துல போராட்டம் செய்ய வேணாம், நீங்க போராட்டம் செய்யுங்க, இங்க செய்ய வேணாம், இங்க செய்ய வேணாம் அப்படின்னு அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நெருப்பா பறந்துகிட்டு இருக்கு அங்கிட்டு இங்கிட்டு. என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இது என்ன, இதுக்கு பின்னணியில என்ன இருக்கா, இது இருக்கா, என்ன கதை? டில்சான் இது வந்து செம்மணிக்கான ஒரு போராட்டம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட எலும்பு, அதாவது மனித மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது உண்மையில பல குடும்பங்கள் ஒட்டுமொத்தமா இல்ல, சிலர் உறவுகள் இருக்கிறாங்கன்னு நம்பப்படுது. அந்த இடத்துல வந்து இப்ப என்ன சொல்லுங்க டில்சான், யுத்தம் நடந்த போது ஆலயங்களும் கோயில்களும் மக்கள் போய் அது என்ன சொல்ற சில கட்டுப்பாடுகள் எல்லாம் மீறி தான் மக்கள் அதுக்குள்ள போயிருந்தவங்க. அதுக்கு கிட்ட நீங்க போராட்டம் நடத்தலாண்டு உண்மையில அது ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த மத அடையாளங்களை வச்சுக்கொண்டு மக்கள போராட்டத்தை கொச்சப்படுத்துறது அது இதெல்லாம் செய்யாதங்க. அது கிறிஸ்தவ மதம் இருந்தாலும் சரி, இந்து மதம் இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதம், பௌத்த மதம், நாங்க எந்த இப்ப இதுல காடினல் பிள்ளைண்டாலே பிள்ளைன்னு இருக்கிறேன். அப்புறம் கட்டாயமா சுட்டி காட்டி தான் பேசியிருக்கோம். எங்களுக்கு இதுல மத ரீதியான அடையாளம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் என்ன சொல்ல, மனிதம் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். அந்த மக்களை போல ஒரு வேதனை கண்ணீரோட அங்க வர இருந்திருப்பாங்க. அவர் உண்மையில அது ஒரு அவரை கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த என்ன சொல்ல, உண்மையில மதத்துல அந்த எல்லா மதங்களும் மிக மிக புனிதமானது. இந்து மதமும் ஒரு புனிதமான மதம். அதுல பகவத்கீதையெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ஆழமான கருத்துக்கள், அந்த என்ன சொல்ல பைபிள் குர்ஆன் அதுக்கு இணையான கருத்துக்கள் அதுலயும் இருக்கு. அப்படி ஒரு புனிதமான மதத்தில இருந்து கொண்டு மத அடையாளங்களோட வந்து நின்று அந்த என்ன சொல்ற சில விடயங்களை நடத்தாங்க. மதம் இதை பாதிக்கப்படும். எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றதுக்கு இருக்கு. என்னடா டில்சான், இப்ப எல்லாம் சில பேர் என்ன நினைப்பாங்க, இது இது இந்து மக்கள் இது விருப்பம் இல்லை போல அவங்களுக்கு இதுல. அப்படி இல்லை, அந்த மத அடையாளங்களோட யாரையும் எதிர்க்காதுங்க. இல்ல ஆனா காணப்படுது ஒரு ஃபாதர் ஒருத்தரும் இருக்கார் அந்த வீடியோல. ஃபாதர் கதைக்கும் போது அவர் கண்டுகொள்றாரு இல்ல. சரி, இதை வந்து நம்ம பெருசா இதா கொண்டு போக கூடாது. இல்ல அதுல இன்னும் பாத்தீங்கன்னா அதுல இந்த இளைஞர்கள் கூட மிகவும் சமரசம். அவர் கண்ட மாதிரி வார்த்தையை விடுறார். ஆனா அதுல இந்த இளைஞர்கள் யாரும் ஒரு வார்த்தை கூட அமைதியா இருங்க, அமைதியா பொறுமையா பேசுங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடியதை கேட்கறதுக்கு இருக்கு. ஆனா என்ன நடக்கும் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் பேச பொருளான விடயமா இருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவில். சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச நாமல் எல்லாம் ஒரு குரூப் போட்டோவில் நிக்கிறாங்க. நேற்று முந்தின நாள் எடுத்திருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் ஒண்ணு சொன்னா பெல்லன்வில ரஜமாக விகாரை பெரஹேர அங்க போயிருக்காங்க. நாமல் ராஜபக்சேயும் போயிருக்காரு, நலின் ஜெயதீசையும் போயிருக்காரு. அப்படி எல்லாரும் போயிருக்காங்க. எதிர்கட்சி தலைவரும் போனாரு. நாமலும் அவர்தம் பாரியார். ஆமா, அவங்க இப்ப எல்லாம் போறாங்க, கோயிலுக்கு போறாங்க. இப்படி பன்சலைக்கு பன்சலை நீ விட்டு கொடுக்க மாட்டாங்களே, அதுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சொல்றாரு, நாங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த நாட்டுல புத்த மதத்தையும் பௌத்த தர்மத்தையும் நாங்க பாதுகாக்கணும், கலாச்சாரத்தை நாங்க பாதுகாக்கணும்னு நலின் தேசத்துக்கு கொஞ்சம் என்ட்டு கொடுக்குற மாதிரி பேசுறாரு. இவர் எங்கிட்டு நலின் தேசத்தை பேசும்போது புத்த மதத்தையே அவமதிப்பதாக எங்களை சொன்னார்கள், ஆனால் நாங்கள் இன்று பல மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அவர் அங்கே கதைகள் அப்படி இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனா ரெண்டு பக்கம் இல்லாம பாருங்க, நம்ம எதிர்கட்சி சஜித் பிரேமதாஸ் என்ன செஞ்சிருக்காருன்னா, பெல்லன்வில பெரேரா விழாவிற்கு சஜித்திடம் இருந்து 5 லட்சம் பாருங்க, தனி அவர் தனி லைன். ஆனா இதெல்லாம் இருக்கட்டும், பாருங்க சிவி விக்னேஸ்வரன் ஐயா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஊடக சந்திப்பு நடத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆர்வமா இருக்கு அதை பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கும். என்ன சொல்றாருன்னா,
நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலை கூட்டுவது நல்ல விஷயம். எங்களுக்கெல்லாம் இன்னும் 5 வருடங்களுக்கு வேலை செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. திரும்ப ஒரு ஆசை வந்துருச்சா, வரப்போறாரா என்னன்னு விளங்கல. ஆனா சொல்றாரு, எங்களுக்கும் முடியும், இன்னொரு 5 வருடம்னாலும் நாங்க சேர்த்துக்க தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல அவர கருத்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அவரை ஏற்றுக்கொள்ளலாமான்னு தெரியாது டெல்சான். உண்மையில சொல்லப்போனா அவரெல்லாம் அந்த நீதித்துறையில இருந்த காலத்துல பெரிய அளவுல கோலோச்சின நீதிபதியா இருந்ததா எனக்கு தெரியல. ம். காசியானந்தன் மாவை சேனாதிராஜாக்களுக்கு பிணை கொடுத்தது மட்டும்தான் அவர் பேசப்படுற ஒரு வழக்கா இருக்குது. ம். அதை தாண்டி அவரை பற்றி தான் அவர கருத்துக்கள் இப்ப நீதிபதிகளுக்கு வயது அதிகரிக்கணும்ன்றதுல நல்ல கருத்து என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாமலே, மற்றபடி அவர் வடமாகாணத்துல இருந்த காலத்திலேயும் கூட பெரிய அளவுல அவரும் சுமந்திரனும் சண்டை பிடிச்சாங்க கூட. தங்களுக்கென ஒரு விடயத்தை ஏற்படுத்தி தங்களுக்கு தாங்களே நீதிபதிகளாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் எதுவும் இங்கே இல்லை. கனிஷ்ட நீதிபதிகள் அவர்களுடைய ப்ரொமோஷன்ஸ் பதவி உயர்வு தடைப்படும் என்று. அவர்களுடைய பதவி உயர்வு தற்போது தடைப்பட்டாலும் அவர்கள் அங்கு பதவி உயர்வு பெற்று பிறகு வரும்போது அவர்களுக்கு இன்னும் 2 வருடங்கள் பிறகு கிடைக்க போகின்றது இந்த சட்டத்தினால். ஆகவே இந்த பதவி உயர்வு அவர்களுக்கு தடைப்படும் என்பது ஒரு காரணம் அல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு இன்னும் 2 வருடங்கள் கூடிய காலம் அவர்களுக்கு இதே சட்டத்தினால் வழங்கப்பட இருக்கின்றது என்ற காரணத்தினால் அதை ஒரு காரணமாக நாங்கள் கூற முடியாது. மற்றது இப்பொழுது நீதியரசர்கள் முன்னர் மாதிரி அல்ல. நான் நீதியரசர் என்ற முறையிலே இருந்து நான் ஓய்வு பெற்று அதன் பின்னர் அரசியலுக்கு சென்ற போது வடமாகாண முதலமைச்சராக வரும்போது என்னுடைய வயது 75. ஆகவே இப்பொழுது 67 வயது ஒரு வயது அல்ல. அவர்கள் 65 வயதிலே அவர்கள் ஓய்வு பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாதனை ஒன்று கிடைச்சிருக்குது. என்னடா? முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலங்களில் சிறப்பு திட்டங்களை முன்னெடுப்பதாக கூறி அரசு நிதியை பயன்படுத்திய எந்த ஒரு திட்டத்தை நிறைவு செய்யாமல் அரசியல் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக விசாரணை. நம்ம கூட்டாளி சுதீஸ்வரர் அவரு என்ன பண்டார நீ செய்த வேலை அதுக்குள்ள போய் 2022 14 முதல் 2024 டிசம்பர் 21 வரையான காலப்பகுதி ஜனாதிபதி செய்யற. ஐயோ கடவுளே, கூட்டம் வைக்கணும். சரி, அப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யற வேலையை பாருங்க நீ. அதுகள் சரியா நடக்கட்டும். ஆனா வவுனியா சிறைச்சாலை முன்பாக கொஞ்சம் குழப்பமே ஏற்பட்டுருச்சு. ஐயோ ஏதோ பதற்றம் அப்படின்னு Facebookல எல்லாம் எழுத தொடங்கிட்டாங்க. ஆனா ஒரு பதற்றம் இல்ல. ஒரு பதற்றம் வந்தா அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரியர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் சோசியல் மீடியாவில் எழுத தொடங்கிட்டாங்க. இவங்க யோசிச்சிருப்பாங்க, ஆஹா அடுத்தது நம்ம இல்ல இவங்க யோசிச்சிருப்பாங்க சில பேர், நம்மோட லிஸ்ட்ல இந்த கிழமை இது இல்லையே, என்ன டீல் வந்துச்சு திடீர்னு ஷாக் ஆயிருப்பாங்க. பிளான் பண்ண கொம்பனியாரம் புதுசா ஆரம்பிச்சுட்டானோ. அதனால அங்க போலீஸ் பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தி ஒரு சம்பவம் நடந்தா அதை எப்படி தடுக்கலாம், ஒரு கலவரம் நடந்தா எப்படி தடுக்கலாங்கிறதுக்கான ஒரு ரியர்சல் தான் நடந்துச்சு. அதை விட காமெடியில கொமெண்ட்ஸ்ல இருக்கு, வாங்க அங்க போயிட்டு வருவோம். போயிருவோம். நாமல் பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் வாய்ப்பில்லை ராஜா. இவங்க எங்களோட மோசமா இருக்கிறாங்க. இந்த சட்டத்தரணிகள் தான் இவ்வளவு வழக்குகள் தேங்கி நிற்பதற்கு காரணம். இவர்களின் நோக்கம் பணம் மட்டுமே, அது தெரியாது. நாமல் உளறுவதை ஒளிபரப்பி எங்கள் நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் வீணாக்காத பார்ப்பதற்கு. ஐயோ சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க, இந்த தவறுக்கு வருந்துகிறோம். உங்கள் பதிவு மிகவும் சிறந்ததாக உள்ளது, வாழ்த்துக்கள், நன்றி. உதயகம்மன் பிளவை ஏன் உளறுகிறார், இவரும் உள்ளே தள்ள வேண்டும். அவரையும் போடுங்க டில்சான். எங்களுக்கு என்ன ஆசை இல்லையா? நான் நீதி அமைச்சரும் இல்ல, டில்சான் ஜனாதிபதியும் இல்ல. அரசாங்கத்தில் இருக்காங்க, அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறவங்க அவங்க பாத்துக்கட்டும். தமிழரசு டில்சான், உங்கள் பாதுகாப்பு முக்கியம். சிசிடிவி விடயம் சகல திணைக்களங்களை செயற்படுத்துங்கள். அத்தோடு போலீஸ் பதவிக்கு தகுதியை உயர்த்தி நியமனம் வழங்கும் தங்கள் அபிப்பிராயத்தை நானும் வரவேற்கிறேன். ஆக அதுக்கு 3 பேர். ஆமா, எங்க டில்சான் இந்த பரிந்துரையில் சிங்களத்திலையும் ஒரு நாளை பிரசங்கம் வைங்க. எடுக்க வரும் நினைக்கிறேன். அல்லது இவர்கிட்ட கேட்க ஜனாதிபதித்த, இந்த நாடாளுமன்றம் நடக்கிற போது ஊடக நிறுவனங்களின் சார்புல 6வது நாள் சில கோரிக்கைகள், ஒரு மாதத்தில் ஒருக்கா ஒரு ஊடக நிறுவனத்துக்கு ஆக குறைஞ்ச 10 நிமிடங்கள் மக்களின் கோரிக்கைகளை நாடாளுமன்றத்துல
அந்த கேலரியில இருந்து சொல்றதுக்கு அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்க தான் அதுல லீட் அடிப்போம். ஏன்னா நம்ம மக்கள் பார்த்து அடிக்கிற கமெண்ட்ஸ் இருக்கு, அவங்க முன்வைக்கிற கோரிக்கைகள் இருக்கு, அதெல்லாம் கொண்டு போயிட்டு பார்லிமெண்ட்ல சொன்னா அடே அப்பா வெடிச்சோம். மகிந்த குடும்பத்தை அனுர் அரசாங்கம் கைது செய்யாது தம்பி. சிங்கள அரசால் ஒன்றும் செய்ய முடியாது தம்பி. ரகசியத்தன்மை பேணப்பட மாட்டாது. போலீஸே கள்ளர் அப்படின்னு அவருடைய கோபத்தை வெளிக்காட்டிருக்கார். சில பேர் நினைக்கிறாங்க இல்லாமல்ல. ஐயோ பாவம், நாமளே ஜனாதிபதி ஆக்குங்கள், களவெடுக்க சந்தர்ப்பம் கொடுங்கள், அப்பதான் நாடு பாதாளம் செல்லும். உங்களே யாரையா விஞ்ஞானி யாரோ தெரியாது. இன்றைய நிகழ்ச்சியில் பல நகைச்சுவை இருந்தது, மிகவும் சிறப்பு. நாட்டில் பல கணவன் மனைவி குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல வருடங்களாக இருக்கிறார்கள். ஈறாத கோயில் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை. எத்தனை கணவன் மனைவி பிள்ளைகள் தத்து எடுத்து வளர்க்கிறார்கள். ஒரு அற்ப ஆசை பெற்ற பிள்ளையை அடிப்பது, தெருவில் தூக்கி எறிந்து விடுவதும் என என்ன ஒரு கேடு கட்ட ஜென்மங்கள். உண்மையில நாங்களும் நேற்று சொல்லியிருந்தோம், இன்றைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக பல கோயில்கள் படியேறி கொண்டிருக்கிறாங்க. பலர் இன்றைக்கு வரைக்கும் பல நேர்த்திகளோட பயணிக்கிறாங்க. எனவே இதுக்கு வார்த்தைகள் இல்லை. உங்களுக்கு ஒரு குழந்தை கையில கிடைக்குதுன்னு சொன்னால் உண்மையில நீங்க கடவுளால நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. குழந்தை பிறந்து இந்த சனியம் பிறந்த அப்புறம் எனக்கு தரித்திரம் மட்டும் சொல்லிதான். அது கிட்டத்தட்ட உங்களோட கையில இருக்கிற ஒரு செல்வங்க. ஒரு பிள்ளை இருக்கக்குள்ள ஒரு செல்வம், 2 பிள்ளை இருக்கக்குள்ள 2 செல்வம், 3 பிள்ளை இருக்கக்குள்ள 3 செல்வம். கருத்துக்கள் ஆலோசனைகள் எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கிறது. நடைமுறைப்படுத்தினால் நாடு ஆஹோ என வரும். சுமந்திரன் ஐயாவை நாங்களும் கௌரவமாகத்தான் பார்த்தோம். நீங்கள் குறிப்பிட்ட ஆண்டிலிருந்து எல்லாம் குழம்பி விட்டது. சரி. ஆரோரால் சொன்னார் நேற்று, எங்கேயோ ஒரு இடத்தை பார்த்தா ஐயாவும் நம்மட காணொலியே இருந்துட்டு பாக்குறவர் தானா. ஆஹா சரி. டில்சா, நீங்கள் தனியாக நிகழ்ச்சியை செய்யுங்கள். ஆடரா டில்சா, தனியா செஞ்சா இது என்ன நிகழ்ச்சியா? நம்ம 2 பேரும் சேர்ந்தா தான் அது ஃபயரா இருக்கும். இன்றைக்கு மறந்துடாங்க, நேற்று ஒரு சம்பவம், அந்த கன்ஷெட் முகாம், திருவண்ணாமலை வதை முகாம் தொடர்பான மிக சிறந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று இன்சைட்ல நேற்று சொல்ல மறந்துட்டு நான் தாவுதான் பார்த்தேன்னா, கட்டாயம் எல்லாரும் பாருங்க. சில விடயங்கள் எங்கட எதிர்காலத்துல சில ஆவணங்களுக்கு தேவைப்படும். நல்ல சிறந்த ஒரு காணொலி, அது ஒரு கட்டாயம் பார்த்து எடுத்து வைங்க, உதவியா இருக்கும் எல்லாருக்கும். எனக்கு ஒண்ணு தோணுது, எல்லா சிஸ்டத்தையும் இந்த அரசாங்கம் செய்து வைத்து விட்டு வேகமாக வடக்கு நடைபெறுவதா எல்லாத்தையும் செய்துவிட்டு ஒருவேளை அடுத்த தேர்தலில் தோற்றுவிட்டால் இதை விட அதிகமான வேகத்துடன் வழக்குகள் தொடரப்பட்டு இப்போதைய அரசாங்கத்தை உள்ளே பிடித்து போட்டு விடும். அரசாங்கத்துக்கு ஒரு அட்வைஸ் சொல்றோம். ஜேஆர் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் பார்லமெண்டத்தை மேலும் 5 வருஷத்துக்கு நீட்டினவர். தெளிவாக அரசியல் யாப்பு சொல்லுது, நீங்க அந்த நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு போய் அந்த தேர்தல் செலவுகளை எல்லாம் குறைச்சி ஒரு எக்ஸ்டென்ஸ் பண்ணி விடுங்க பார்லிமெண்ட் ஒரு 5 வருஷத்துக்கு. எப்பவும் டீல்ஸான் கல்வி திட்டம் 10 வருடங்களுக்கு ஒருக்காத்தான் மாத்துறது. அது மாதிரி ஒரு அரசாங்கத்துல திட்டம் 10 வருடங்களுக்கு இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்படி ஒரு செய்து பாத்தீங்கன்னா, அப்படி நீங்க அந்த 5 வருஷத்துக்கு புறப்பட விட்டா நாங்க உங்களுக்கு இறங்கி அடிக்கிறோம், இறங்கி அடிச்சு கலைச்சு விடுறோம். அது எங்கட வேலை தான், அதுவும் எங்கட பொறுப்பு தான். அதை நாங்க செய்வோம். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு கமெண்ட் இருக்கு பாருங்க, ஒரு சந்தோஷமான கமெண்ட் தான் அது உண்மைக்குமே. இதனால் தான் நான் அந்த கமெண்ட் பண்றதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் என்ன செய்றீங்கன்னு தெரியுதா? ஒரு உள்ளூராட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலை, ஒரு மாநகராட்சி தலைவர் பார்க்க வேண்டிய வேலைகள்லாம் இந்த நிகழ்ச்சியூடாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய சமூக விழிப்புணர்வு தெரியுமா? இந்த வீடியோ மூலமா அந்த கிராமத்துக்கு மின்சார வசதி வந்தா எவ்வளவு பெரிய நல்ல காரியம் தெரியுமா? அண்ணா, நீங்க சொன்னது போல் மக்களின் கோரிக்கை கேட்கும்படி ஒரு நிகழ்ச்சி செய்யுங்க, அது பெரிய ஒரு நல்ல காரியமாக இருக்கும். அப்பாவி மக்கள் உங்கள் மூலமாக பயனடையட்டும்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. தம்பியும் அண்ணனும் தெரியாது, அந்த உங்களோட விவரம் தெளிவில்லாம இருந்தது. நேற்று நீங்க சொல்லி இருந்தீங்க, நாங்க அதுதான் அதுல பிரதிபலிச்சிருந்த அந்த மின்சார விடயம் சம்பந்தமா. நீங்க முடிஞ்சால் எங்களுடைய அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களோட விடயங்களை அலுவலக நேரத்துல திங்கட்கிழமை நீங்க டில்ஷானோட அலுவலக நேரம் 8:30க்கு பிறகு நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு அந்த உங்களோட தகவல் ஒருக்கா கொடுங்க, நாங்க ஒருக்கா பாக்குறது. சரியா? இந்த தகவல் இல்லாம கதைக்கல, இந்த நேற்று தகவல் தெளிவில்லை, அது ஒருக்கா பார்த்து கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கு. ஓகே டில்ஷான், அப்ப நல்லபடியா போயிட்டு மீண்டும் சந்திப்போம். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். 24 மணி நேர செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ்.
இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.